நஷ்டம் வந்த சில ஆளுகளை தான் கட்டுறதுக்கு வேண்டி காரியங்களை செய்கிறது. இன்றைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்தோத்திரம், சில ஆளுகள் சிலருக்கு விரோதமாய் சில கட்டுகளை உண்டு பண்ணுறாங்க. சில ஆளுகளுக்கு விரோதமாய் சிலதெல்லாம் பண்ணுறாங்க. சில ஆளுகளுக்கு விரோதமாய் சிலதையெல்லாம் செய்கிறாங்க. உடனே ஆளுகள் கேட்குறாங்க, ஐயோ நானும் யாருக்கும் ஒன்றும் பண்ணலையே, எனக்கு என்ன இப்படி பண்ணுறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மந்திரம் செய்வனேக்கு உண்டு, ஆனால் நம்மளே அதெல்லாம் பாதிக்காது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் சிலவங்களுக்கு விரோதமாக சிலதையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் விசுவாசிகள் ஒழுங்காக இருந்தால், உண்மையாய் கர்த்தரை டெய்லி ஆராதிக்கிறவங்களாக இருந்தால், இப்படிப்பட்ட எல்லா கட்டுகளும் எரிஞ்சு போயிடும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். உலக சிநேகிகளாயும் பணமோகிகளாயும் பண ஆசைக்காரர்களாயும் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்காதவர்களாயும் காசுக்கும் பணத்துக்கும் பின்னாடி ஓடுகிறவர்களாயும் மற்ற உலக மனுஷர்களைப் போல நடக்கிறவர்களுமாய் இருந்தால், நிச்சயமாகவே யாராகலும் ஏதாச்சும் ஏவி விட்டு அது வாய்க்கும். பிரைஸ் தி லார்ட். அது வாய்க்காம இருக்கணும்னா நம்மளை என்ன பண்ணணும்? எப்பவும் கர்த்தருக்குள்ளே இருக்கணும், பரிசுத்தாவின் நிறையப்பட்டவர்களாக இருக்கணும், குடும்பத்திலும் ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷைகளை ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஆலயத்தில் வந்தால் மாத்திரமல்ல, வீடுகளில் இருந்தும் கர்த்தரை ஆவியில் நிறைஞ்சு ஆராதிக்கணும். தனி ஜெபத்திலும் ஆவியில் நிறைஞ்சு கர்த்தரை ஆராதிக்கணும். பரிசுத்தாவி உங்கள் மேல் இறங்கி வந்தால் ஒழியே உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வராது.